வணக்கம் நண்பர்களே. பதிவிரதையான காந்தாரியின் ஆசிர்வாதம்தான் துரியோதனின் இறப்பிற்கு காரணமா? மகாபாரதம் தர்மத்தையே நிலைக்களமாகக் கொண்டது. காந்தார தேசத்து இளவரசியான காந்தாரி திருதராஷ்டிர மன்னன் பார்வை அற்றவன் என்று தெரிந்தேதான் மணம் புரிந்து கொண்டாள். பிறவிக் குருடனான திருதராஷ்டிரனை மணம் செய்து கொண்ட பிறகு தன் கணவன் காணாத இந்த உலகத்தை இனி தானும் பார்க்கக்கூடாது என்று தன் 2 கண்களையும் துணியால் கட்டிக்கொண்டு இறுதி வரை வாழ்ந்தாள். பாரதப் போர் கடுமையாக நடந்து 17 நாட்கள் முடிந்துவிட்டன. குருஷேத்திர புண்ணிய பூமி குருதி வெள்ளத்தில் மிதந்தது. கௌரவ சேனையின் பாசறையில் சூன்யம் நிறைந்திருந்தது. தனித்து விடப்பட்ட அஸ்தினாபுரத்து இளவல் துரியோதனனின் மனம் கொந்தளிக்கிறது. பாசறை கதவருகே ஏதோ நிழலாடுகிறது. யாரோ வரும் காலடிச் சப்தமும் கேட்கிறது. திரும்பி பார்க்கிறான். அங்கே அவனை பெற்ற அன்னை காந்தாரி நிற்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு, அம்மா, நீங்களா? என்ன இந்த வேளையில், அதுவும் யுத்த பூமியில் என்று வேதனையோடு கேட்டான். அன்பு மகனே, உன் நிலையை அறிந்து தாயான நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன் என்று அவன் தலையை அன்போடு வருடினாள். வணங்காமுடியான துரியோதனனுக்கு தாயின் வருடல் இதமளிக்கிறது. அம்மா, நாளை நடக்கும் போரில் எனக்கு மரணம் நிச்சயமென்று என் உள்ளுணர்வு அச்சுறுத்துகிறது என்றான். மகனின் நிலை கண்டு அன்பு மேலிட, உன்னை யாரும் வெல்ல முடியாது, அதற்கு உபாயம் சொல்லத்தான் உன்னை தேடி வந்தேன் என்றாள் வாஞ்சையோடு. என்ன சொல்கிறீர்கள் தாயே என்றான் துரியோதனன் ஆச்சரியத்தோடு. ஸ்வேதனா, எனது கற்பு நெறியும் பதிவிரதா தர்மமும் உண்மையாக இருக்குமாயின் உன்னை யாராலும் எந்த அஸ்திரத்தினாலும் வெல்ல முடியாது. மரணமும் உன்னை தீண்டாது. நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் என்றாள். சொல்லுங்கள் தாயே. துரியோதனா, இந்த போர்க்களத்தின் அருகிலுள்ள தடாகத்தில் குளித்துவிட்டு பிறந்த மேனியாக என்னிடம் வா. எந்தவிதமான ஆடையோ ஆபரணமோ உன் மேனியில் இருக்கக்கூடாது. இத்தனை காலமாக கட்டியிருந்த கண்களைத் திறந்து என் பரிபூரணமான கடாட்சத்தைப் பொழிந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எனது நயன தீட்சை உன் மேனியில் பட்டுவிட்டால் உனக்கு மரணம் கிடையாது. விரைவாகப் போய் வா மகனே என்று துரிதப்படுத்தினாள் காந்தாரி. அப்படியே தாயே என்று ஆனந்தமாக தடாகத்தை நோக்கி ஓடினான் காந்தாரி மைந்தன். அதேவேளை பாண்டவர் பாசறையில் இருந்த கண்ணனின் மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது. துரியோதனனின் பாசறையில் காந்தாரிக்கும் துரியோதனனுக்கும் நடந்த உரையாடல்கள் எல்லாம் சர்வ வியாபியான கண்ணன் அறிந்து கொண்டான். காந்தாரியின் கற்பின் ஆற்றலையும் அவளுடைய பதிவிரதா தர்மத்தின் பவித்திரத்தையும் அறிந்த கண்ணன் காந்தாரியின் கற்பு எதையும் செய்யவல்லது. காந்தாரியின் திட்டப்படி துரியோதனன் தடாகத்தில் நீராடிவிட்டு பிறந்த மேனியோடு வந்து அவளுடைய நயன தீட்சையையும் ஆசிகளையும் பெற்றுவிட்டால் அவனை யாருமே வெல்ல முடியாது. தர்மத்தின் முன்பாக பார்த்த சாரதியான கண்ணனாலும் எதுவும் செய்ய முடியாது. பாஞ்சாலியின் அவிழ்ந்த கூந்தலும் சபதமும் மாதவனுடைய மனதில் தோன்றுகிறது. பாண்டவ தூதன் கண்ணன் பாசறைக்கு வெளியே வந்து தடாகத்தை நோக்கி விரைந்தான். நட்ட நடுநிசி யாரும் அறியாமல் மறைவான இடத்தில் நின்றான் மாயக்கண்ணன். காந்தாரி மைந்தன் தடாகத்தில் மூழ்கி நீராடியபின் பிறந்த மேனியுடன் நீர்த்தி வலைகள் உடம்பில் வழிய மேலே எழுந்தான். அப்போது மெல்லிய குழலோசை கேட்கிறது. என்ன இது? இந்த நள்ளிரவில் யார் குழலை இசைக்கிறார்கள்? எல்லாம் அந்த மாயாவி கிருஷ்ணன் வேலையாகத்தான் இருக்கும். அவர் வருவதற்குள் தாயிடம் சென்றுவிட வேண்டும் என்று துடிப்புடன் கிளம்பும்போது கபடமாகச் சிரித்தபடி எதிரிலே வந்து நின்றான் கண்ணன். அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து நின்றுவிட்டான் துரியோதனன். கௌரவக் குலத் தோன்றலே, என்ன இது? ஏன் இந்த அவலம்? எதற்காக இந்த விபரீத விளையாட்டு? எல்லா சாஸ்திரங்களும் அறிந்தவன்தானே நீ? இந்த மதியீனமான காரியம் செய்ய எப்படித் துணிந்தாய் என்றான் கண்ணன். கண்ணா, நேரத்தை வீணாக்காமல் வழியை விடு. நான் உடனே என் தாயை காண வேண்டும். இந்த இடத்தை விட்டுச் சென்று விடு என்றான் வெறுப்போடு. துரியோதனா, நீ செய்யும் காரியம் சரியானது அல்ல. என்னதான் தாயாக இருந்தாலும் அவளும் ஒரு பெண்தானே. தோளுக்கு மேல் போனால் தோழன் என்பார்கள். இத்தனை வயது கடந்த ஆண் மகன் பிறந்த மேனியோடு எந்த பெண்ணையாவது பார்ப்பானா? உன் வீரமும் ஆற்றலும் எங்கே போயிற்று? நீ செய்யும் இந்த கேவலமான காரியம் பெண்மையையே இழிவுபடுத்துவதாக உள்ளதே என்றான் கண்ணன் விஷமச் சிரிப்போடு. துரியோதனன் ஒரு வினாடி குழம்பி, கண்ணா,
என்னிடம் தற்போது ஆடை எதுவுமே இல்லை என்றான் பரிதாபமாக கண்ணன் அவசரமாக. துரியோதனா, கவலையை விடு. பக்கத்தில் உள்ள வாழை இலையை பறித்து உனது இடுப்பில் மட்டுமாவது மறைத்துக் கொண்டு உன் மாதாவிடம் செல் என்று சொல்லிவிட்டு தான் வந்த வேலை முடிந்துவிட்ட திருப்தியோடு அங்கிருந்து நகர்ந்தான். அம்மா, அம்மா என்று கூவியபடி ஆவலோடு வந்தான் துரியோதனன். மகனின் குரலைக் கேட்ட காந்தாரி மகனை பார்த்து அருளை பொழிய வேண்டும் என்று தன் கண்களின் கட்டுகளை அவிழ்த்தாள். தன் சக்தியையெல்லாம் திரட்டி தன் மகனின் தலையிலிருந்து ஒவ்வொரு அங்கமாக தனது பார்வையை செலுத்திக் கொண்டே வந்த காந்தாரி இடுப்பிற்குக் கீழே இலை ஒன்று மூடியிருப்பதைக் கண்டு தீயை மிதித்தவள் போல அதிர்ச்சியானாள். தனது கற்பின் சக்தியாலும் பதிவிரதா தர்மத்தின் ஆற்றலாலும் தன் மகனை காப்பாற்றிவிடலாம் என்று திடமாக நம்பி வந்தாள். காந்தாரியின் எண்ணம் பலிக்கவில்லை. தனது பார்வை பட முடியாத இடுப்பிற்கு கீழே துரியோதனன் தாக்கப்பட்டால் அவன் அழிவு நிச்சயம் என்பதை எண்ணி கண்ணீர் வடித்தாள். 18ஆம் நாள் யுத்தம். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கடும் போர். எல்லாவித அஸ்திரங்களையும் கையாண்ட பிறகு கதாயுத யுத்தம் தொடங்கியது. துரியோதனனுடைய கதையை தாக்கினான் பீமன். அவனுடைய கதாயுதம் மேலே எழும்பிற்று. அதை பிடிப்பதற்காக துரியோதனன் மேலே எம்பி பாய்ந்தான். இந்த தருணத்தில் கண்ணன் தனது தொடையை தட்டி சைகை காட்டி துரியோதனனின் தொடையில் அடிக்கும்படி பீமனுக்கு உணர்த்தினான். ஆகாயத்தின் உயர்ந்த அரவக் கொடியோன் கதையை பிடித்துக்கொண்டு கீழே இறங்கும்போது பீமன் அவனது தொடையில் தன் கதையால் ஓங்கி அடித்தான். அலறி துடித்துக்கொண்டு கீழே விழுந்த துரியோதனன் தன் உயிரை விட்டான். திரௌபதியின் கற்பின் ஆற்றல் துரியோதனனின் முடிவிற்கு சபதமிட்டது. காந்தாரியின் கற்பின் சக்தி அவனை காப்பாற்ற முயன்றது. பாரதப் போர் தொடங்குவதற்கு முன்பாக தருமபுத்திரன் துரியோதனன் இருவரும் காந்தாரியை வந்து வணங்கி ஆசி பெற்றபோது, எங்கு தர்மம் உள்ளதோ அங்கு வெற்றி நிச்சயம் என்று கூறி காந்தாரி ஆசி வழங்கினார். காந்தாரி அளித்த வாக்கு பொய்யாகாமல் பலித்துவிட்டது. துரியோதனனுடன் கௌரவர்கள் அனைவரும் இறந்தனர். அதர்மம் அழிந்து தர்மம் வியாபித்தது. கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.